ஹாய் வியூவர்ஸ்! சோயா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யுங்க, இந்த சோயா உருண்டைகள தனியா என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தனியா எடுத்துட்டு, அதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கோங்க, வெந்நீர் தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டையும் ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க தனியா. அதுக்கப்புறம் அடுப்பில ஒரு பொருள் காய்ச்சிட்டு வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலைய என்ன செஞ்சுக்கோங்க, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற சோயாவை என்ன செஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, கிண்டி விடுங்க. நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செஞ்சுருங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சில்லி பவுடர், சால்ட் அண்ட் சோயா நல்லா என்ன ஆகணும், மிக்ஸ் ஆகி நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா வேகணும். நல்லா அது எண்ணெயில் என்ன செஞ்சீங்க, ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா என்ன ஆகணும், ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகி அது கொஞ்சம் நல்லா என்ன ஆகணும், வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா, நமக்கு வந்து யம்மியான சோயா ஃப்ரை ரெடி. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தயிர் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுமாதிரி ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.